நம்ம 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 ஆளுங்க போட்டோகிராஃபர் ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க இவரு. ஏன்னா மேகி இருக்கு பாரியா. ஆனா போட்டோ ஷூட் இல்லாம முதல்ல ஊர் சுத்துறதுக்காக வந்தது 2வது ட்ரிப்பா கோபி நமக்கு. இதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்புனே. ஏன் தம்பி கேரளா போயிட்டு இருந்தாலும் கேரளாலாம் நம்ம ஆபீஸ் ஆகிறது இப்பதானே அழைச்சிட்டே வரீங்க. 3 வருஷத்துல இப்பதானே அழைச்சிட்டே வரீங்க. வந்து 3.5 வருஷம் ஆகுது. இப்பதானே அழைச்சிட்டே வந்திருக்காரு. முன்னாடிலாம் கடையிலே காலைல போனா நைட்டு தான் வருவோம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அங்க எங்க வழி நான் அப்படி இங்கிட்டு பிறந்து எனக்கு அங்கிட்டு வருது உனக்கு, அவ்வளவுதான். பின்னாடி என்ன பண்றேன் பாரு. அந்த சைடுல வர பிள்ளைலாம் அவங்க பானா, இந்த சைடு வர பிள்ளைலாம் இவங்க பானா. நான் வந்து இந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கறேன். அங்கிட்டு தான் சந்தோஷம் நிறைய இருக்கு. இங்கிட்டு ஒண்ணும் இல்ல. சுத்தி தானே பார்க்கறேன். இந்த சைடு லேக் சைடு வந்தீங்க அப்படின்னா என்ன ஃபேமஸ் அப்படின்னா ஜர்க்கின் சொட்டர் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒண்ணு கம்பெனி சார்பா அண்ணா வாங்கி கொடுப்பாரு எல்லாத்துக்கும். ரஞ்சித் போட்டோகிராஃபி இன்னும் நாங்க பேர் சொல்லி போட்டுக்கோம். எங்க வாங்கி கொடுத்தீங்க? சுற்று கோளரா இருக்கு அப்படின்னா எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தாரு, அரவிந்த் வாங்கி கொடுத்தாரு அப்படின்றான். 10 விசை காசு இல்ல என்னை அடிச்சீங்கனாலும் இல்ல. அவர் வேணாம் நான் ஒரு ஜர்க்கின் கேட்டா 1500 ரூபா to 3000 ரூபா சொல்லுவாங்க. என்ன போட்டு அடிக்கிறோம் முன்னாடி. அங்கிட்டு கையில போடுங்க. கையை காமி, நான் காமி. எனக்கு கையில என்ன போட்டு வெளுக்கட்டும். பயப்படுறாங்க. ஆமா ஆளோட வந்துட்டு இருக்கான். இல்ல யார மாதிரி கை காட்டி நின்று பட்டு குத்துனாலும் வச்சுக்க. அநியாயம் பண்ற முறைக்கிறான். எது அடிச்சு நினைச்சு அமைதியா உட்காரலையா? இது ஹிடன் ஸ்பாட்லாம் கிடையாது. இது எப்படின்னா கொடைக்கானல் வரோம் அப்படின்னா நார்மலா இந்த சென்னை போனா மெரினா போகணும், தஞ்சாவூர் வந்தா பெரிய கோயில் வரணும், மதுரை வந்தா மீனாட்சி அம்மன் கோயில் போகணும் அப்படின்ற மாதிரி கொடைக்கானல் வந்தா இந்த லைன் ஒரு ரோடு. திருச்சி போனா மலைக்கோட்டை, திருச்சி போனா மலைக்கோட்டை போகணும், திருவாரூர் போனா சுடுகாட்டுக்கு போகணும், மயிலாடுதுறை போனா ரயில்வே ஸ்டேஷன் போகணும், சென்னை போனா மெரினா. சரி அந்த மாதிரி இதுல ஒரு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் அவங்க கண்ணாடி எடுத்து போட்டுக்காங்க. யாருமே அதையும் கேட்க கூடாது. ஒரு நிமிஷம் மைக் போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இன்ட்ரோண்டு கொடுத்து பேசி அனுப்புங்க. என்கிட்ட பவர் கிளாஸ் தான் இருக்கு. சத்தியமா என்னோடது தான் அது. நான் பின்னாடி வச்சிருந்தேன் மயிறு. நீ மறந்துட்டு போயிருப்ப. நான் எடுத்து வச்சுன்னா குதிக்கிற அப்படியே பத்தி அவங்க முன்னாடி எங்க முன்னாடி பிரிச்சு பேசுறாரு. என் கண்ணாடி இது எடுத்துட்டு வச்சிருக்கல, அது வீட்டுல இருக்கு. என்ன பிரச்சனை? இப்ப கண்ணாடி வேணுங்கிற கண்ணாடி எடுத்து போட்டானே. கண்ணாடி வேணும் பாக்க அப்படியே ஹீரோ மாதிரி இருப்பேன். அட பொம்மால வரியா அப்படியே ஹிடன் ஸ்பாட்லாம் கிடையாது. எனக்கு போட்டா நானு கார்ல சொல்லிட்டு இருந்தாங்க பவர் போயிருச்சு. இந்த ரோடு வந்து குணா கேவ், வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 இடத்துக்கு போவோம். நார்மலா கொடைக்கானல் வந்தாலே இதெல்லாம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு வலுக்கட்டாயமா கொண்டுட்டு போவாங்களா, அந்த ரோடு தான் தம்பி 90s மிட்டாய் எல்லாமே இருக்கு. நேற்று நீங்க அடிச்சுட்டு இருந்தீங்களா? நீங்க அது எவ்வளவு அந்த பாக்கெட்டு? கீழே 5 ரூபா 10 ரூபா, மேல 20 ரூபா. நான் சிகரெட் வாங்கப்பா. சிகரெட் ஒரு பாக்கெட்டு பி கொடுங்கண்ணா. கொடுங்கண்ணே. இங்க வந்தீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா 90 கிட்ஸோட எல்லா இதுவும் வச்சிருக்காங்க. என்னது சிகரெட் அடிச்சு வீணா போவாத? ஏன் சிகரெட் அடிச்சு வீணா போக ட்ரை பண்ற? நினைச்சேன் சிரிச்சேன். மம்மி டாடி எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. இழந்த பொடி, இழந்த பழம். இது மம்மி லைட் உள்ள வச்சுட்டீங்களா? புளிப்பு முட்டை பாருங்க. புளிப்பு முட்டை நம்ம ஊர்ல கிடைக்கிறது. இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா இங்க 90 கிட்ஸோட எல்லாமே வச்சிருக்காரு. நானு இங்க வந்து எல்லாம் வாங்கிக்கலாம். அது என்னது? நாக்குலையா?
அடிச்சுக்க இல்ல இந்த நீ 2K தானே 90s எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க உனக்கு நான் எல்லாமே தெரியுமா எடுத்துக்கிறேன். எப்படி நான் ஆயிடுச்சு ஏன்னு ஆயிடுச்சு வாங்கிக்கல நான் வாங்கிக்கிறேனே அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. சும்மா அடிங்க என்னாச்சு வரவச்சு அடிச்சுக்கிறேன் லேசா இருக்கு அவ்வளவுதான் நல்லா இருக்கு அடிக்கவே இல்லை இவரு, நான் அடிச்சுக்கிறேன். பெரிய பையன் நான் தான், நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கு கரெக்டா அடிக்க தெரியாது. நான் அடிச்சு காட்டுறேன் அதே மாதிரி. டேய் இருடா, அது லாக்ல இருக்குடா. அது ஒண்ணும் இல்ல அடிக்கிறது அப்படி அடிங்க வேணான்னு என்ன சொல்றது கொஞ்சம் அழகா அடிச்சுடும், சட்டி சீட்டு எல்லாம் கிழிஞ்சிடும். லைட்டர் கொடுங்கண்ணே. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இவ்வளவுதான் இந்த இடத்தோடது. இதுதான் ஷூட்டிங் ஸ்பாட்டா. நான் இங்க எனக்கு தெரிஞ்சு இங்க இதுவரை எவனுமே குதிச்சதே கிடையாது. சூசைட் பாயிண்ட்றாங்க, யாரும் குதிச்சு நான் பார்த்ததே கிடையாது. சந்தோஷ் குதிக்கிறியா? சூசைட் பண்ணிட்டான் இதுவரை, யாரும் நான் சூசைட் பண்ணி பார்த்துக்கிட்டதே இல்லை. அது ஏன் சந்தோஷ் பொண்ணுன்னு பார்த்தாலும் அப்படி ஸ்டக் ஆகி நின்றுற? இப்போ நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அங்க அங்க ஒரு பொண்ணு ஒண்ணு இருந்துச்சு. ஒரு பொண்ணு ஒண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணை பார்த்தா கோப்ரா, கோப்ராவா அது பேரு, உழுவுது அப்படியே ஆன்னு பாக்குறான். ஏன் அப்படி பாக்கணும்? ஏன் அப்படி பாக்குற? பரவாயில்ல, பேசி முடிக்கல, வீடியோவே ரெக்கார்ட் பண்ணலாம் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த டவுட் அப்படியே கிளியர் பண்ணு. ஏன் பொண்ணுங்க அப்படின்னா அதான் எப்படி இருக்காங்க பாருங்க. நான் மனுஷங்கனாலே இப்படிதான் கோபி, எல்லாரும் அப்படிதான் கோபி. அதான் எல்லாமே அப்படிதானே இருக்காங்க. அந்த கோயில் வீடியோல ஒருத்தர் பார்த்துட்டு அதான் எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. கல்யாணம் ஆனவங்களும் அப்படிதானே இருக்காங்க. நான் எதுவுமே பாக்கல, நீங்க பாக்குறத நான் பாத்துறேன்ல. வயசு பசங்க கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறது தப்பு கிடையாது. கல்யாணம் ஆனவங்களும் அப்படி இருக்காங்கிறப்பதான் அப்பதான் அது மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நான் இது வரல சத்தியமா அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இப்ப இப்படி இருக்கானா கொஞ்சம் சைட் அடிக்கிறானா அது கல்யாணத்துக்கு அப்புறம் நிப்பாட்டிடுவேன். ஆனா சில பேர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி இருக்காங்கன்றப்பதான் கொஞ்சம் மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. ஆனா நல்ல வேலை, எல்லாத்துக்கும் ஸ்வெட் ஷர்ட் வாங்கி. நல்ல வேலை தம்பி. இந்த சைடு ஜனனி எல்லாம் கூட்டிட்டு இங்க வரல. ஜனனி எல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா எல்லாத்தையும் அள்ளி போட்டு மூட்டை எல்லாம் ஒரு சாக்கு எடுத்துட்டு, வெள்ளை சாக்கு எடுத்துட்டு வரணும், யூரியா மூட்டை எடுத்துட்டு வந்து அள்ளிட்டு போகணும். ஜனனியா இருந்தா அப்படின்னா அழகா ஒரு 5000 பில் வைப்பா. மாமா இது நல்லா இருக்கு மாமா, நல்லா நாங்களும் அண்ணன் உங்களுக்கு பில் வைக்க மாட்டோம் பாருங்க, நல்ல பசங்க நாங்களாம். இல்ல நீங்க கேட்டீங்களா வாங்கி தர முடியாது, நீங்க கோச்சிக்க மாட்டீங்க. அவளுக்கு கேட்ட நான் வாங்கி கொடுத்தேன், அவனை கோச்சுக்கு வேலை. சரி நாங்களும் இப்போ கோச்சுக்கிறோம். சரி கோச்சுக்க. இருக்கான்னு பார்த்தேன். இருக்கு பார்க்கிங் இருக்கு. இல்ல இங்க பாக்கலாம்னு நினைக்கிறேன். வியூஸ் நல்லா இருக்கு, வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு. அதான் வியூ பாயிண்ட் நல்லா தானே இருக்கும். ஒரே பொம்பளை பிள்ளைல தெரியுது. அதான் வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும். அதுவும் இங்க எல்லாமே நார்த் இந்தியன் பிள்ளைங்க மாதிரி டவுசர் போட்டு சுத்துதுங்க. தூண்பாறை, அடுத்த ஸ்பாட் வந்து தூண்பாறை. இது நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. ரொம்ப புதுசான இடம். வாங்க அங்க போறியா? கோளாரா இருக்கு கருப்பு. அந்த கடையில பேக் வாங்கிட்டா சந்தோஷம். தம்பி இங்கிட்டு இருக்கு தம்பி. நாங்க தேடுற வியூ பாயிண்ட்லாம் அங்கிட்டு இருக்கு. இங்கிட்டு இருக்கு வியூ பாயிண்ட் தானே அது. போயிட்டு அதான் இங்கேயே பாத்துட்டு அப்படியே போயிடலாம்னு நினைக்கிறேன். போட்டோ எடுத்துருந்தேன். இது இருக்குண்ணே, ஐ லவ் கேர்ள்ஸ் அப்படின்னு இருக்கா? வா ஆகாது வா. நல்லா இருக்குமா அது வியூ பாயிண்ட்? நான் கூட கார்லயே இருக்கேன், எனக்கு டிக்கெட் எல்லாம் தேவையில்லை. இது ஒரு நபருக்கு வேற 10 ரூபாய் கேக்குறாங்க. தேவையில்லாம என் 10 ரூபாய்க்கு 10 30 மேகி சாப்பிடலாம். அங்க 4 பிள்ளைங்க நிப்பாளுங்க, அவங்கள பாக்கலாம். போதுண்ணே போலாண்ணே, அவ்வளவுதான் பார்த்தாச்சு வியூ. டிக்கெட் எடுத்துக்கிட்டா அடிவாங்க. 4 டிக்கெட் எடுத்து இந்த பையன் கிடையாதுண்ணே.